வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ கடைசியாக கிராண்ட் டோட்டல் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கிற டிஸ்ட்ரிக் வேகன்சி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் அல்பபேட் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கோம். அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல் அப்படின்னு ஏபிசிடி அந்த லைனில் தான் வருது. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் தெரியாமல் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதே போல் அவசரப்பட்டு யாரும் அப்ளை பண்ண வேணாம். ஒரு ஆதார் நம்பர் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் மறுபடியும் செகண்ட் அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஆல்ரெடி நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு யாரும் எதுவும் பண்ண வேணாம். ஒரு சில தவறுதலான விஷயங்கள் வெப்சைட்லேயும் இருக்குது அப்படின்றது ரெக்யூர்மெண்ட் போர்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8th சர்டிஃபிகேட் கொடுக்குறது, ஃபோட்டோ சைன் அப்லோட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் இப்போ வரக்கூடிய தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஹால் டிக்கெட் வராமல் இருக்கிறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் கூட நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் வந்து போடலாம். அது வரைக்கும் ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். அவங்க அந்த ஒரு சில சின்ன சின்ன தவறுகளெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் 1, சென்னை 2, திண்டுக்கல் 1, ஈரோடு 2, காஞ்சிபுரம் 3, கன்னியாகுமரி 2, மதுரை 4. என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டு வரேன். புதுக்கோட்டை 5, சேலம் 4, தூத்துக்குடி 2, திருநெல்வேலி 3, திருவள்ளூர் 5, திருவண்ணாமலை 3, திருவாரூர் 2, வேலூர் 4, விழுப்புரம் வந்து 17 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு விருப்பப்பட்டு நான் இந்த போஸ்டிங்க்கு தான் போவேன் அப்படின்னா நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது வந்து 17 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ரீடருக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 2, காஞ்சிபுரம் 1, அடுத்து வந்து சேலம் 1, நீலகிரி 1, திருவள்ளூர் 1, திருவண்ணாமலை 1, வேலூர் 2, விழுப்புரம் 2 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து சீனியர் பெய்லிஃப், அது வந்து அரியலூர் 1 வேக்கண்டும், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு 2 வேக்கண்டும், காஞ்சிபுரம் 4, கன்னியாகுமரி 2 வேக்கண்ட், மதுரை 1 வேக்கண்ட், அடுத்து நாமக்கல், பெரம்பலூர் 2 வேக்கண்ட், புதுக்கோட்டை 6 வேக்கண்ட், ராமநாதபுரம் 1 வேக்கன்சி, சேலம் 8 அண்ட் சிவகங்கை 4, நீலகிரி 4, தூத்துக்குடி 3, திருச்சிராப்பள்ளி 14, திருநெல்வேலி 5 அண்டு திருவள்ளூர் 7, திருவண்ணாமலை 11, திருவாரூர் 3, வேலூர் 8, விழுப்புரம் 8. ஸோ திருச்சியில் வந்து அதிகமான காலி பணியிடங்கள் சீனியர் பெய்லிஃப்க்கு இருக்குது. சீனியர் பெய்லிஃப் தான் போவேன் அப்படின்னா திருச்சியில் தாராளமாக நீங்கள் போடலாம். 14 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. அது அதிகப்படியான வேக்கண்ட் தான். ஸோ அதே போல் அந்த 14 வேக்கண்ட் இருக்குன்னு உடனே போட்டுற வேணாம். நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டியில் அதில் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி பேஸஸில் அதில் வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஜூனியர் பெய்லிஃப் அண்ட் ப்ராசஸ் சர்வர், இந்த போஸ்டிங் அரியலூர் 2, சென்னை 9, கோயம்புத்தூர் 4, கடலூர் 7, தருமபுரி 6, ஈரோடு 9, காஞ்சிபுரம் 17, கன்னியாகுமரி 4, கிருஷ்ணகிரி 11, மதுரை 4, நாகப்பட்டினம் 13, நாமக்கல் 5, பெரம்பலூர் 4, புதுக்கோட்டை 14, ராமநாதபுரம் 5, சேலம் 14, சிவகங்கை 9 வேக்கண்ட், நீலகிரி 17 வேக்கண்ட், திருநெல்வேலி 19 வேக்கண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் 21 காலி பணியிடங்கள். ஸோ விழுப்புரம், திருநெல்வேலி, திருவண்ணாமலை இதெல்லாம் போடலாம். 14, 17, 19 அப்படின்ற மாதிரியான வேக்கண்ட்ஸ் வந்து இருக்குது இதில். அடுத்து ப்ராசஸ் சர்வர் சென்னை மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட், அதுக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும்தான் ப்ராசஸ் சர்வருக்கு இருக்குது. அதுவும் சென்னை மட்டும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அரியலூர், சென்னையில் 2 வேக்கண்ட், அடுத்து கோயம்புத்தூரில் 1 வேக்கண்ட். அதிகப்படியான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் 10 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து நாகப்பட்டினம் 9 வேக்கண்டும், வேலூரில் 9 வேக்கண்ட் இருக்குது. மொத்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும். டிரைவருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் 10 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹைலி வேக்கன்சி இருக்கிற ஒரு இடம். மற்றபடி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 27 காலி பணியிடம். தமிழ்நாடு முழுவதுமே 27, அதில் சென்னையில் மட்டும் 10 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. காப்பியஸ்ட் அட்டெண்டர்
அரியலூர் பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமான இருக்கிற வேக்கண்ட் அதிகமாக காப்பியஸ்ட் அட்டெண்டர் இல்லை, எல்லா இடத்துலையுமே 2 3, கோயம்புத்தூரில் 3 இருக்குது, அதுதான் எனக்கு தெரிஞ்ச அதிகம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் 113 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைலி ரேஞ்சான ஒரு காலி பணியிடம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் 53 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான காலி பணியிடங்கள்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எதுவும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒர்க்கு அப்படின்றது அதிகப்படியான இது அப்படின்றது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன்னஸ் ஒர்க்கர், அது வந்து 19 வேகன்ட் சென்னையில் இருக்குது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரும் கடலூரும் 14 காலி பணியிடங்களில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் 14 ப்ளஸ் திருப்பூரில் 15 காலி பணியிடங்கள் இருக்குது க்ளீன்னஸ் ஒர்க்கர் அவங்களுக்கு. அடுத்து கார்டனர் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 9 காலி பணியிடங்கள், கரூரில் வந்து 9 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு கரெக்டான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மற்றும் திருவண்ணாமலை 18 வேகண்ட். மொத்த கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 39 கார்டனர். வாட்ச்மேன் அண்ட் நைட்டு வாட்ச்மேன் பணியிடங்கள் பொறுத்தளவுக்கு 35 வந்து கோயம்புத்தூரில் 35 காலி பணியிடங்கள், கடலூரில் 20. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 கன்னியாகுமரியில் 23 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலமில் 44 காலி பணியிடங்கள் இருக்குது. சேலத்துக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூரில் 27 காலி பணியிடங்களும், திருச்சிராப்பள்ளியில் 36 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை தாண்டி திருவள்ளூரில் 39 காலி பணியிடங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நைட்டு வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, இதில் வந்து 13 வேகண்ட் கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவ்வளோவா கொடுக்கல, இருந்தாலும் 12 காலி பணியிடங்களாக திருநெல்வேலியில் 12 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து திருப்பூரில் 9 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 88. நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் 432 வருது. அதே போல் அடுத்து வந்து ஸ்வீப்பர் சென்னையில் 1 வேகண்ட். ஸோ ஒரே ஒரு வேகண்ட் தான், அதுக்கப்புறம் எங்கேயுமே வேகன்சி இல்லை. அடுத்து மசால்ச்சி, அதே போல் வாட்டர்மேனுக்கும் 2 வேகண்ட் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து மசால்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 17 வேகண்ட் வந்து அரியலூர், 14 சென்னை, கோயம்புத்தூரில் வந்து 20, கடலூரில் வந்து 19. அடுத்து 18 காலி பணியிடங்கள் அப்படின்றது காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியாக 20 காலி பணியிடங்களோட நம்ம கிருஷ்ணகிரியில் 20 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை அண்ட் தஞ்சாவூர் 20 வேகண்டும் 21 வேகண்டும் இருக்குது. அடுத்து வந்து 28 வேகண்ட் வந்து திருவள்ளூரில் கொடுத்துருக்காங்க, 28 காலி பணியிடங்கள். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 402 போஸ்டிங். ஸோ மசால்ச்சிக்கு 402 காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இந்த கிராண்ட் டோட்டல் கடைசியாக கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.